ஹாய் எவரிவான், திஸ் இஸ் பிரபு. நம்ம இந்த வீடியோவில் அலைஸ்ப்ளூவில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்லாம் அதில் தராங்க, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரோக்கரேஜஸ் கம்மியாக வரும், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் புதுசாக யாரா சேனல் பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் இதில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய ப்ரோக்கரேஜஸ் இருக்குது. ஸோ இதை ஏன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து இது ஃப்ரீ. ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து ஈக்விட்டி டெலிவரியில் தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ எப்போனா ஒரு டைம் தான் வந்து இன்டர்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு ஃப்ரீ. ஸோ இன்ட்ராடேட் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ளாட் பை அண்ட் செல்லுக்கு தான் வந்து 2 என்ட்ரியும் சேர்த்து செல்லோட என்ட்ரியில் தான் ஃப்ளாட் 15 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சிங்கிள் மார்ஜினில் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயும் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் சிங்கிள் மார்ஜினில். அப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து மற்ற ப்ரோக்கரேஜ்லாம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்க சார்ஜ் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, 0 அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். அப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்போ ஒரு 30 டேஸில் வந்து இப்போ ப்ரோக்கரேஜ் வருதில்ல, நம்மளோட ட்ரேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் வரதுல வந்து 10% கேஷ்பேக் வந்து இதில் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிதுலேருந்து. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சைட் ரெஃபரலும் இருக்குது. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அமௌண்ட் வரும், அவங்களுக்கும் அமௌண்ட் போகும். ஸோ அதனால் 2 சைட் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கரேஜ் மட்டும், அந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் 10% லைஃப் டைம் கமிஷனும் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு வந்து கேஷ்பேக்கும் இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வந்து அதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதில் எதனா ஒரு இஷ்யூ எதனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை ப்ரைவேட்டில் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை அலைஸ்ப்ளூவோட கஸ்டமர் கேரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அப்புறம் டெலிகிராம்லேயும் இந்த லிங்க் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எந்த நேமில் ஓப்பன் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, ஜிமெயில் நம்பரு, அப்புறம் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பேங்க் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், அப்புறம் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட நேம் தான் கொடுத்துருக்கேன், அவருக்கு தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் வந்து இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஓப்பன் அக்கௌண்ட்னு கொடுங்க. அந்த ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், இமெயில் நம்பருக்கும் ஓடிபி போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வேலிடேட்னு கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபிலாம் கொடுத்துட்டேன். ஸோ ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு வேலிடேட்னு கொடுங்க. வேலிடேட்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லும். ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கூட அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் 2 வாட்டி டைப் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு அதே மாதிரி சேமாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகைன் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட்னு கொடுங்க. அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கொடுத்துட்டு வெரிஃபைடுன்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வெரிஃபைடுன்னு ஷோ ஆகும், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வெரிஃபைடுன்னு ஷோ ஆகும். அப்புறம் என்னென்ன செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு வேணும்னோ அந்த செக்மெண்ட்ஸை சூஸ் பண்ணோம். நம்ம வந்து ஆல்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஃப்ரீன்றதுனால நம்ம ஆல்னே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் மட்டும் சூஸ் பண்ணுறீங்களோ, ஈக்விட்டி மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ரீன்றது சொல்கிறதுனால நம்ம ஆல்னே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இன்கம் ப்ரூஃப் வந்து இதில் வந்து ஐஆர்டிஆர் அக்னாலஜ்மெண்ட்டு, அப்புறம் சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடி எதாவது டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்டிங் வச்சுருக்கீங்கன்னா அது, அப்புறம் நெட்வொர்க் சர்டிஃபிகேட், இதில் வந்து நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம் இன்கம் ப்ரூஃப்க்கு. அதை இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்கம் ப்ரூஃபோட நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்டு எதனா வச்சுருங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு சில பேங்க்கில் வந்து பாஸ்வேர்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு எதனா இருந்ததுன்னா இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வேலிடேட்னு கொடுக்கணும். ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தோன்னே வேலிடேட்னு கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சாட்டர்டே சண்டே பண்ணுறதுனால சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அது. பேங்க் டீடைல்ஸ் அப்புறம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த பர்சனல் அந்த ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாதர் நேமு, மதர் நேமு, எஜுகேஷன், ஆக்குபேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு லெஜர் ஸ்டேட்மெண்ட் வந்து 30 டேஸ்னு இதில் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமினேட்னு இருக்கும். நாமினேட் நீங்கள் பண்ணணும்னா யாரும் நாமினியாக வந்து பண்ணலாம், இல்லை நோன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்லேயே இருக்கட்டும், இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எலக்ட்ரானிக்கு அப்புறம் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதனா இருந்ததுங்கன்னா அந்த எஸ்ஆர் நோஆர் கேட்கும். ஸோ நோன்னு இருக்குது இதில்.
அவுட் சைட் ஆஃப் இந்தியானா நம்ம ஒன்று எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா வந்து நோனே இருக்கட்டும். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களோட நெட்ஒர்த் வந்து இதில் போடணும். ஸோ இது எவ்வளோ இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் எங்கே. அப்புறம் நீங்கள் ட்ரேட் செலெக்ஷன் வந்து கமாடிட்டி ட்ரேட் கிளாசிஃபிகேஷன் வந்து அதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து வேலிடேட் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவ் ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ண சொல்லும். அப்புறம் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து டிமேட் அமௌண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஏ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணோம்னா F15 தான் சூஸ் பண்ணோம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ F15 வந்து தான் வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். ஈக்விட்டி டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா 0, அப்புறம் ஃப்ளாட் 15 வந்து 15 இன்டர்டேக்கு ஃப்ளாட் 15 வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ டி ப்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வரும், 0.1% வந்து அதில் வரும். டி ப்ரோ ப்ளஸ்லையும் 0.2% வரும். ஸோ நம்ம F15 பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணோன்னே இசைன்லாம் சேவ் பண்ணோன்னே ஒரு ஃபார்ம் கேட்கும். இது வரைக்கும் ஃபில் பண்ணதெல்லாம் வந்து இதில் காமிக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இசைன் பண்ணணும். இசைன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ சைன் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதில் ஓடிபி போகும், அதை வெரிஃபை பண்ண சொல்லும். ஆதார் கார்டு நம்பர் போட்டிங்கன்னா வந்து ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். உங்கள் ஆதார் கார்டு லிங்க்டு மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் வெரிஃபை பண்ணணும். இதில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்தோன்னே வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து இசைன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க எண்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் லாகின் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இசைன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் வந்து லாகின் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதான் வந்து சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு Aliceblue. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் டெலிகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். என்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.